Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் பொது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் அன்போடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுடைய ஆன்மா இறைவனில் இளைப்பாறுதல் அடைய வேண்டி இந்த கல்லறை திருநாள் என்ற விழாவிலே பங்கெடுத்து ஜெபிக்க குழுமி வந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் இன்றைய திருவழிபாடு, இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நாம் அனைவரும் இறக்கப் போகிறோமா அல்லது இறைவனில் பிறக்கப் போகிறோமா என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. நமது வாழ்வு இறைவனில் பிறப்பெடுக்கப் போகின்ற வாழ்வாக இருக்க வேண்டுமெனில் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்ட செயல்பாடுகளாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆக நாம் இறைவனில் பிறப்பதற்கு தேவையான எல்லா அருளையும் ஆசிர்வாதங்களையும் எல்லா வரங்களையும் இறைவன் நமக்கு வழங்க வேண்டுமாயும், மேலும் தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற எல்லா ஆன்மாக்களும் இறைவனில் இளைப்பாறுதல் அடைய வேண்டி இணைவோம் தெய்வீக திருப்பலியில். நமக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இத்திருப்பலியிலே இறைவன் எல்லா ஆன்மாக்களுக்கும் இளைப்பாறுதலை தர வேண்டுமென்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். நாம் அனைவரும் தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கின்ற நமது பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு கடவுளின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தாரினும் எங்கள் நம்பிக்கை எழுச்சியுறுவது போல உம்மடியார்களும் உயிர்த்தெழுவார்கள் என காத்திருக்கும் எங்களது எதிர்நோக்கும் உறுதி பெறுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். மக்கபேர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைமுத்துக்கள் 43 46 முடிய. அந்நாட்களில் மக்கள் ஒவ்வொருவரிடமும் இருந்து யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்புக்கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்க்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்து இருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 63. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. என் இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையை நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. என் இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம்மீது தாகம் கொண்டுள்ளது. மாற்றலையும் மாற்றியும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம்மீது தாகம் கொண்டுள்ளது. 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல்
ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3 முதல் 9 வரை. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதாம்? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்திற்கு உட்பட்டிருந்த நாம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறப்பா அல்லது இறைவனில் பிறப்பா என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். இறப்பு என்பது மனித வாழ்க்கையில் ஒரு நிகழ்வாக
மனித வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறி இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த இறப்பு என்பது எப்பொழுது பொருள் பெறுகிறது என்றால், புதியதொரு வாழ்வு உண்டு என்ற சிந்தனையை கொடுக்கின்ற பொழுதுதான் இந்த இறப்பு என்பது நமது வாழ்விலே ஒரு பொருளை தருவதாக அமைந்திருக்கிறது. இந்த இறப்பிற்கு பிறகு நாம் இறைவனில் புதிதாக பிறக்கின்றவர்களாக, இறைவனோடு வாழுகிறவர்களாக நாம் மாறி போகிறோம் என்பதை தான் இன்றைய விழா நமக்கு எடுத்து கூறுகிறது. இதைதான் பேராயர் ஃபுல்டன் ஜேஷின் என்பவர் மிகவும் அழகாக குறிப்பிடுவார். நாம் இவ்வுலகில் வாழுகின்ற பொழுது கடவுள் நம்மோடு வாழுகிறார், கடவுள் நம்மை தேடி வந்துள்ளார் என்று இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியில் குறிப்பிடுவது போல கடவுள் இம்மானுவேலனாக நம்மோடு வாழுகிறார் என்று குறிப்பிடுகிறார். அதே வேளையில் நாம் இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்ற பிறகு, இறப்பை தழுவிய பிறகு, நாம் இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது செய்த நற்செயல்பாடுகளின் பலனாக நாம் இறைவனோடு வாழுகிறோம் என்று அவர் தமது நம்பிக்கையை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தினார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கையை கொடுப்பதாகத்தான் இன்றைய விழா நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த இறப்பு என்பது எல்லா சமயங்களுக்கும் உரியதாக இருக்கிறது, எல்லா மனிதர்களுக்கும் உரியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்து சமயத்திலே இந்த இறப்பையும் இறப்பிற்கு பிறகு வருகின்ற அந்த வாழ்க்கையையும் பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். சம்சாரா என்ற சொல்லாடலில், அதாவது ஒரு மனிதனுடைய ஆன்மா அவர் இறக்கின்ற பொழுது மறு ஒரு பிறப்பை தேடி அலைகிறது, மறுபிறப்படைந்து அது தன்னுடைய நல்ல செயல்பாடுகள் வழியாக அந்த ஆன்மாவானது தம்மை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இவ்வாறாக அந்த ஆன்மா எப்பொழுது முழுமையாக தூய்மை பெறுகிறதோ அப்பொழுது மோக்ஷா என்ற நிலையிலே இறைவனோடு இரண்டர கலக்கின்ற ஒரு நம்பிக்கையை இந்து சமயம் கொண்டிருக்கிறது. இஸ்லாம் சமயத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் அக்கிரா என்ற சொல்லாடலானது அதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இறந்த பிறகு அந்த ஆன்மாவானது மாற்றம் பெற்று அல்லாஹ்விடம் செல்லுகிறது என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறு அந்த ஆன்மா அல்லாஹ்விடம் செல்லுவதற்கு முன்பாக பர்ஷாக் என்ற அந்த சொல்லாடின் வழியாக அந்த ஆன்மா கல்லறையிலே தம்மை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவர்கள் இறந்தவரினுடைய உறவினர்கள் செலுத்துகின்ற ஜபத்தின் பலனாக அந்த ஆன்மா கல்லறையில் தம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வோடு ஒன்றர கலக்கிறது என்பதை இஸ்லாம் சமயம் நமக்கு எடுத்து கூறுகிறது. கிறிஸ்தவ சமயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இறப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வின் முடிவல்ல, மாறாக ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம் என்பதை நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறது. அதை தான் நாம் தொடக்க உரையிலே வாசிக்கிறோம், பாடுகிறோம். இறப்பின் வழியாக மனித வாழ்வு மாறுபடுகிறதே என்று அது முடிவுறுவதல்ல என்று நாம் பாடுகிறோம். ஆக இதைத்தான் நாம் திரு அவையிலே ஒரு ஆழமான நம்பிக்கையாக கொண்டு நமது குடும்பங்களிலே இறந்தவர்களுக்காக ஜெபிப்பதற்காக நாம் அனைவரும் ஒன்றாக குழுமி வந்திருக்கிறோம். கல்லறைகளை தேடி செல்லுகிறோம். நமது நம்பிக்கையின் ஒரு வெளிப்பாட்டை காண்பிப்பதற்காக. திரு அவை என்பது 3 வகைப்படும். ஒன்று வெற்றி பெற்ற திரு அவை. வெற்றி பெற்ற திரு அவை என்பது புனிதர்கள் கூட்டம், விண்ணகத்தை உரிமையாக பெற்று கொண்டவர்கள் இருக்கிற திரு அவை. இரண்டாவது தூய்மை பெறும் திரு அவை அல்லது துன்புறும் திரு அவை என்று குறிப்பிடுவார்கள். இந்த துன்புறும் திரு அவை என்பது
இறந்த ஆன்மாக்கள் இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது செய்த சிறு சிறு குற்றங்கள் குறைகளுக்கு தண்டனையாக துன்பங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே அனுபவிக்கிறார்கள். அந்த துன்பங்களை அனுபவிப்பதன் வழியாக அவர்கள் தங்களையே தூய்மைப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அவ்வாறு அந்த ஆன்மா எப்பொழுது தூய்மை பெற்ற நிலையை அடைகிறதோ அந்த ஆன்மா உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து தூய்மை பெறும் நிலையிலிருந்து விண்ணகத்தை வெற்றி பெற்ற திரு அவையை உரிமையாக பெற்றுக்கொள்ளுகிறது என்பதை நமது நம்பிக்கை நமக்கு எடுத்துரைக்கிறது. மூன்றாவது திரு அவையாக போராடும் திரு அவை அல்லது பயணிக்கும் திரு அவை என்று நாம் குறிப்பிடுகிறோம். அதுதான் நாம் இவ்வுலகில் வாழுகின்ற பொழுது காண்கின்ற திரு அவை. எதிர்நோக்கின் திரு பயணிகளாக நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோம். நமது வாழ்வில் நமது செயல்பாடுகளின் வழியாக நாம் கடவுளை நோக்கிய பயணத்தில் தம்மை இணைத்து கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இந்த பயணிக்கும் திரு அவை என்பது நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆக இந்த 3 திரு அவைகள் நமக்கு முன்பாக இருந்தாலும் இந்த 3 திரு அவைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக நமது வாழ்வு என்பது இந்த மன்னகத்தோடு இந்த மன்னக வாழ்வோடு நிறைவுறுவதல்ல, மாறாக அது படிப்படியாக கடந்து சென்று இறுதியாக நாம் இறைவனில் இளைப்பாறுதலை இறைவனோடு நமது ஆன்மா ஒன்றர கள்ளத்தலை தான் இந்த விழா நமக்கு எடுத்து கூறுகிறது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இந்த கல்லறை திருநாளில் நாம் அனைவரும் ஒன்றாக குழுமி வந்திருக்கின்றோம். இந்த சமூகத்திலே நமது குடும்பங்களிலே மரித்த எல்லா ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு வழக்கத்தை கொண்டு அவர்களும் ஒரு நாள் உயிர் தெழுவார்கள் என்ற நம்பிக்கையிலே நாம் இன்று குழுமி வந்திருக்கிறோம் என்றால் இன்றைய விழா நமக்கு 3 விடயங்களை சொல்லிக் கொடுக்கிறது. முதலாவதாக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு இவ்வுலகில் வாழ்ந்து இறந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்தாரோ, விண்ணகத்தை உரிமையாக அவர் பெற்றுக்கொண்டாரோ, அதே போன்று நாமும் இவ்வுலகில் நேரிய முறையில் நமது வாழ்வை அமைத்து கொள்ளுகின்ற பொழுது நாமும் ஒரு நாள் உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையை கொடுப்பதாகத்தான் இன்றைய விழா நமக்கு எடுத்து கூறுகிறது. அதைதான் இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்ட 2ஆம் வாசகம் நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறது. கிறிஸ்துவோடு இறந்தோமாயின் அவரோடு நாம் வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கையாக இருக்கிறது என்று திருத்தூதர் பவுல் மிகவும் அழகாக குறிப்பிடுகிறார். ஆக நாம் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய பாடுகளோடும் கிறிஸ்துவினுடைய இறப்போடும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அவர் எவ்வாறு இறப்பிலிருந்து உயிர் தெழுந்தாரோ அதே போன்று நாமும் நமது வாழ்வின் இறுதியில் இறப்பிலிருந்து உயிர்ப்பிக்கப்பெற்றவர்களாக கடவுள் நமக்கு வழங்குகின்ற அந்த உயிர்ப்பை பரிசாக பெற்றுக்கொண்டவர்களாக வாழ முடியும் என்பதை தான் இந்த நம்பிக்கை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆக நாமும் உயிர் தெழுதலில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதே முதல் அழைப்பு. இரண்டாவதாக, இன்றைய நாளில் நாம் அனைவருமே இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பதற்காக ஒன்றாக குழுமி வந்திருக்கின்றோம். நமக்கு முன்பாக இம்மண்ணுலகிலே வாழ்ந்தவர்கள் இன்றைய நாளில் பலர் விண்ணகத்தை பரிசாக பெற்றிருக்கிறார்கள். பலர் விண்ணகத்தை பரிசாக பெறுவதற்காக தங்களையே தூய்மைப்படுத்துகின்ற நிலையில் துன்புறும் திரு அவையிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் நம்புகிறோம். ஆக அந்த துன்புறும் நிலையில் இருக்கின்ற தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற எல்லா ஆன்மாக்களும் மிகவும் விரைவாக விடுதலை பெற்றவர்களாக அவர்கள் விண்ணகத்தை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக திரு அவை இந்த ஒரு நாளை நமக்கு வழங்கி நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்ற அழைப்பினை நமக்கு கொடுக்கிறது. அதைதான் விவிலியத்திலே 2 மக்கபேயர் புத்தகத்திலே 12வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்.
இறந்த ஆன்மாக்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்வது, இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்பது என்பது கிறிஸ்தவர்களாக இன்றைய நாளில் இந்த போராடும் திரு அவையில், பயணிக்கும் திரு அவையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கிறது. ஆக நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இறைவன் அவர்களுடைய ஆன்மாவின் மீது இருக்கின்ற அந்த தண்டனைகளை, துன்பங்களை குறைத்து அந்த ஆன்மாக்களை தமது விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளுகிறார் என்பதை தான் இன்றைய விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, மூன்றாவது அழைப்பாக நாமும் விண்ணகத்தை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின், நாமும் விண்ணகத்திற்கு உரியவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டுமாயின், இவ்வுலக வாழ்வை நாம் எவ்வாறு வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்திலே 31 முதல் 46 வரை உள்ள இறை சொற்றொடர்களிலே நாம் மிகவும் அழகாக வாசிக்கிறோம். இந்த சின்னஞ்சிறியவர்களுக்கெல்லாம் செய்ததை நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறார் என்றால், நாம் நம்மோடு இந்த சமூகத்தில் வாழுகிற மனிதர்களை அன்பு செய்து அவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டுபவர்களாக வாழுகிற பொழுது நாம் விண்ணகத்தை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். நாம் இறைவனில் புது பிறப்பை பெறுகிறவர்களாக, ஃபுல்டன் ஜேஷைன் சொல்கிறது போல, நாம் அனைவரும் இறைவனோடு ஒன்றர கலப்பவர்களாக, இறைவனோடு வாழ்பவர்களாக நாம் மாற முடியும் என்ற செய்தியை தான் இன்றைய விழா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இறந்த ஆன்மாக்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்கின்றோம் என்று சொல்லிவிட்டு கல்லறைகளில் குழுமி வந்து இறைவேண்டல் செய்வதை கடந்து இன்னும் பல காணிக்கைகளை இறந்த ஆன்மாக்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி மது பாட்டில்களையும் உணவு படையல்களையும் கல்லறையில் வைத்து படைப்பதை விடுத்து, மாறாக இந்த சமூகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களையும் நினைத்து பார்த்து அவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டுவதன் வழியாக, அவர்களுக்கு ஒருவேளை உணவை பரிசாக கொடுப்பதன் வழியாக, உணவிடுவதன் வழியாக, கல்விக்கு உதவி செய்வதன் வழியாக நமது குடும்பத்தில் இறந்த எல்லா ஆன்மாக்களும் இறைவனில் இளைப்பாறுதல் அடைய வேண்டும் என்று ஜெபிப்போம். இவ்வாறு பிறருக்கு உதவி செய்வதன் வழியாக நமது பரிகாரங்களை அமைத்து கொள்வோம் என்பதை தான் இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆக இன்றைய நாளில் நாம் இறப்பை தழுவுகிறவர்களாக இருந்தாலும், ஒவ்வொரு மனிதர்களுமே இறப்பை எதிர்நோக்கி வாழ்பவர்களாக இருந்தாலும், இறப்பு என்பது முடிவல்ல, மாறாக நாம் அனைவருமே இறைவனில் பிறப்பெடுக்கிறவர்களாக வாழுகிறோம், இறைவனில் ஒன்றர கலக்கப் போகிறவர்களாக வாழுகிறோம் என்ற நம்பிக்கையில் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிற மனிதர்களாக, நம்மோடு வாழுகின்ற எல்லா மனிதர்களோடும் உறவு பாராட்டி, அன்பு பாராட்டி, அவர்களுக்கு உதவி செய்கிற மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கொண்டார் விண்ணகம் வாழும்
உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இயேசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சத்தம் இல்லை. பாவம் செய்தேன், இரத்தத்தின் சத்தம் இல்லை. பாவம் செய்தேன், இரத்தத்தின் சத்தம் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முத கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பரிவிரக்கத்தின் மாபெரும் அடையாளத்தில் ஒன்றுபடும் இறந்தவும் அடியார்கள் உம் திருமகனோடு மாட்சிக்கு உயர்த்த பெறுவார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில்தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் என்னும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு என்னும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அளிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு எங்களுக்கு ஆயத்தமாய் இருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் மாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் இப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு வழங்கிய அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்று கூறி நாம் அனைவரும் உயிர் தெழுதலில் நம்பிக்கை கொண்டு சக மனிதர்களை அன்பு செய்து வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுத்த இறைவன். இவருடைய திருவிருந்திலே பங்கு பெற அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட
எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் இறந்தவும் அடியார்கள் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வாள் ஒளியும் அமைதியும் நிறைந்த விண்ணக வீட்டுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து என்றும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனில் புது பிறப்படைய சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. புவினிதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவை யாவும் விலகிடுக. தீயவை யாவும் விலகிடுக. அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.